ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா R15 V3க்கு வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா R15 V3க்கு வந்து ஹேண்டில் பார் வந்து மாடிஃபை பண்ண போகிறேன். ஸோ மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டியூக்கோட ஹேண்டில் பார் தான் இதுக்கு செட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாப் பிளேட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். ப்ரொசீஜர் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு காமிக்கிறேன். டாப் பிளேட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் பசங்க எப்படி இதை ரெடி பண்ணுறாங்கன்னா நார்மலாக ஒரு சின்ன ஒரு போல்ட்டை போட்டு செட் பண்ணுறாங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது. பார்த்திங்கன்னா இது டியூக்கோட டாப் பீஸு. இதில் வந்து லைட்டாக வந்து ஃபைல் பண்ணி தேய்ச்சிடணும், என்ன தான் அது போல்ட் வந்து ப்ராப்பராக செட் ஆகும். ஸோ டாப் பிளேட்டை வந்து ஃபுல்லி கையில் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தென் ப்ராப்பராக வச்சு செட் பண்ணி பாருங்கள். மார்க்கிங் வந்து ப்ராப்பராக சென்டரில் வந்துடும். ஸோ அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் ஃபைல் பண்ணி விட்டாச்சுன்னா சீட்டிங் வந்து ப்ராப்பராக இருக்கும். இந்த மாதிரி பெருசாக ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெரிய அலங்கி போல்ட்டும் தென் பெரிய வாஷ்ரூம் போட்டு லாக் பண்ணிங்க. சைடில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுங்க. அப்படின்னா தான் ப்ராப்பராக ஃபிட்டு அங்கே ஆகும். ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக ப்ராப்பராக வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் டைட் விட்டுறணும். ஏன்னா இந்த ஸ்டெம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஹேண்டில் பாரோட அப்சைஸில் வந்ததுனால அதை வந்து அப்படியே கீழே இறக்கணும். கீழே இறக்கணும்னா சிம்பிள் தான். டாப் பிளேட்டில் வந்து டீ பிளேட்டில் வந்து போல்ட் க்ளோஸ் பண்ணி ஸ்டெம்பை வந்து கொஞ்சம் கீழே இறக்கிடணும். அப்போ தான் ஹேண்டில் பார் வந்து தட்டாது. ஸோ ஹேண்டில் பார் செட் பண்ணதுக்கப்புறம் அந்த வைசர் வந்து ஃபுல் செட்லேருந்து கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார்லேருந்து அந்த பிரேக் லிவர் கிளச் லிவர் ரெண்டுமே வைசரில் தட்டும். ஸோ அதனாலேயே என்ன பண்ணோன்னா ஒரு 1 இன்ச்சு கட் பண்ணி உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துப்போம். பட் கட் பண்ணுற டைமு அதோட எப்படி சொல்கிறேன், அதோட லுக்கு போகுமான்னு கேட்டிங்கன்னா போகாது. பட் பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வைசர் வந்து கொஞ்சம் சின்னதான மாதிரி தான் இருக்கும். பட்டு அதோட லுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக கிரைண்டிங் பண்ணி எடுத்தாச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் பண்ணுற ப்ரொசீஜர், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், அது ப்ராப்பராக செட் ஆகுது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 5 mm டிஸ்டன்ஸில் கரெக்டாக அது லாக் ஆகுது. ஸோ ப்ரொசீஜர் சிம்பிள் தான். இதே ப்ரொசீஜர் தான் V4Mக்கும் வரும். பட் V4Mக்கு பார்த்தீங்கன்னா டாப் பிளேட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். அது கர்வ் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதோட வீடியோவும் அப்லோட் பண்ணுறாங்க. அதுக்கு எப்படி ஹேண்டில் பார் செட் பண்ணுறதுன்னு. சிம்பிள் தான். பட் கொஞ்சம் மெக்கானிக்ஸ் கொடுத்து பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. பாருங்கள் ப்ராப்பராக இதெல்லாம் லாக் பண்ணிட்டு தான் இதெல்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும்.